தமிழ் நினைத்து இதயத்தை தமிழால் நனைத்து இமிழ்கடலில் ஆதிக்கம் செலுத்தியவர் நம் தமிழர். உமிழ்நீரை வாயில் தேக்கி ஊத்தைப்பல் துலக்கிவிட்டு மீண்டும் உடலுக்குள் கொப்பளித்து விழுங்குதல் போல் அமிழ்தான இனப்பண்பு, கலைமாண்பு, இலக்கியங்கள் மாய்ப்பதற்கு தமிழர்களே ஒப்பிவிட்டார். கெட்ட உமிழ்நீரை உடலுக்குள் துப்பிவிட்டார். அழுக்கு சேர்ந்த குடலை வெளுத்திட வேண்டும். அதற்கு மருந்தினும் நல்ல சலவை தொழிலாளி வேண்டும். உடல் தூய்மை ஔடதத்தால் அமையும். உளத் தூய்மை வாய்மையாலே ஆகும். அந்த வாய்மைக்கு வழி வைத்து வஞ்சக கோட்டைக்கு வெடி வைத்து 60 ஆண்டுகள் அஞ்சாது போரிட்டார் நம் அண்ணாவின் தலைவர் பெரியார். அந்த வாய்மைக்கு வழி வைத்து வஞ்சக கோட்டைக்கு வெடி வைத்து 60 ஆண்டுகள் அஞ்சாது போரிட்டார் நம் அண்ணாவின் தலைவர் பெரியார். அந்த பெரியாரை பயிர் போன்றார் உழவருக்கு, பால் போன்றார் குழந்தைகளுக்கு, பசும்பால் கட்டி தயிர் போன்றார் பசித்தவர்க்கு, தாய் போன்றார் ஏழையர்க்கு, தகுந்தவர்க்கு செய்து தீர்ந்த தவம் போன்றார், செந்தமிழ் நாட்டில் பிறந்த மக்களுக்கெல்லாம் உயிர் போன்றார் என்று பாரதிதாச பாவேந்தர் பாடி மகிழ்ந்தார் அன்று. ஈவேரா நாத்திகரா? இல்லை இல்லை, அவர் இயற்கையின் முதல்வர், இந்த மண்ணை மணந்த மணாளர், எதிர்கால தமிழகத்து பெருமைக்கு தூதர் என்று அக்ரஹாரத்து அதிசய மாமனிதர் வாரா முன்பு அழகாக வரைந்திட்டார் ஒரு கட்டுரைதான். நமது பெரியாருக்கு வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, தென்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளி உண்டு. வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளி உண்டு. பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியபின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியபின் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய், சுடுதடலாய், இயற்கை கூத்தாய், எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதர்சனகர் சாக்ரட்டீஸாய், ஏனென்று கேட்பதிலே வைரநெஞ்ச வாழ்த்தேராய் எந்தந்தை பெரியாரும் வாழ்ந்திட்டார். எரிமலையாய், சுடுதடலாய், இயற்கை கூத்தாய், எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டீஸாய், ஏனென்று கேட்பதிலே வைரநெஞ்ச வாழ்த்தேராய் எந்தந்தை பெரியாறு வாழ்ந்துட்டார். அவர் பாதம்படாத பட்டி தொட்டி உண்டோ? அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும், அவர் பேரு கேட்டு காதம் ஓடுகின்ற ஆத்திகரும் அவர் பேச கேட்டால் தமிழ் கீதம் கேட்ட கிருகிருப்பில் மயங்கி போவார். அறிவு மழை பொழியும், எழில் வழியும், இருள் கழியும், தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும், திறன் வெளிரும், கடலின் மடை, அலையின் ஒலி, மலையின் முடி, தழுவு முகில் வழியும், ஆணவங்கள் முறியும், அடிமை முறை ஒழியும், அறிவு மழை பொழியும், அறிவு மழை பொழியும், எழில் வழியும், இருள் கழியும், தெளிவு மிகு உரைகள் பல ஒளிரும், திறன் வெளிரும், கடலின் மடை, அலையின் ஒலி, மலையின் முடி, தழுவு முகில் வழியும், ஆணவங்கள் முறியும், அடிமை முறை ஒழியும், அறிவு மழை பொழியும். ஐயா பெரியாரின் தலைமையினை ஏற்றுக்கொண்டு அடிமை தலைவருக்கு அண்ணாவும் புறப்பட்டார்.